கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை புலம்பல் 3:57 வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆமென். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும்போது ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளாக காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி தான் கூப்பிடணும். ஏன்னா நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம பயப்படுகிற நாட்களில் நம்முடைய சூழ்நிலைகள், ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துவது போல இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் நாம் யாரை நம்ப வேண்டும்னா கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அமேன். அப்படி நீங்கள் கூப்பிடும்போது இமீடியட்டாக ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடனே அந்த கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றாமல் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நீர் அணுகி அப்படின்னா அவர் முதல்ல பக்கத்தில் வர்றாரு. நம்ம அவரை கூப்பிட்ட உடனே அவர் நம்ம பக்கத்தில் வருகிறார். நம்ம ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து நம்மளுக்கு அருமையானவர்களுக்கு நாம் கால் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல நம்மளுக்கு உதவுகிறதற்காக நம்ம பக்கத்தில் அவங்க நம்மளை தேடி ஓடி வருகிறார்கள். அதே மாதிரி தான் ஆண்டவரை நோக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கூப்பிடும்போது, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் முதல்ல உங்கள் பக்கத்தில் வருகிறார். பக்கத்தில் என்ன செய்கிறார்னா, பயப்படாதே என்றீர். அந்த சூழ்நிலைகள் அவரை பயமுறுத்துறதில்ல, நம்மளை தான் பயமுறுத்திட்டு இருக்குது. ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது அது நம்மளை பயமுறுத்துகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, முதல்ல சூழ்நிலையை கண்டு பயப்படாதே என்று சொல்லி நமக்குள்ள இருக்கிற பயத்தை நம்மை விட்டு அகற்ற விரும்புகிறார். அமேன். ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதை குறித்தும், எந்த சூழ்நிலையை பார்த்தும், எந்த நபர்களை பார்த்தும், எந்த காரியங்களை குறித்தும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய முழு எண்ணமாய் நம்மை குறித்து இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அந்த சூழ்நிலைகளை கண்டு, நபர்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது. அதனால் அந்த பயத்தை நம்ம இருதயத்தை விட்டு முதல்ல அகற்ற விரும்புகிறார். அந்த பயம் நம்மை விட்டு அகலும் பொழுது தான் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல ஆண்டவர் சூழ்நிலையை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடி நமக்குள்ளாக இந்த பயம் என்கிற இந்த சத்துருவுடைய விதையை முற்றிலுமாக நீக்கி நமக்கு இருதயத்தில் முதல்ல சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பயம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவிசுவாசம் வரும், மனதில் கலக்கம், பயம், அந்த எல்லாமே சேர்ந்து நம்மளை அமிழ்த்து விடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அந்த நபரை குறித்து பயப்படாத, அந்த காரியங்களை குறித்து பயப்படாத, அது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன். இப்போ உன் இருதயத்தில் பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை நீக்கி போட்டு அவருடைய சமாதானத்தை கொடுத்து அவர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அவர் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அமேன். அதனால் எந்த சூழ்நிலை, எந்த நபர்கள், எந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை பராமரிக்கிற கர்த்தர் உங்களோடு கூடவே தான் இருக்கிறார். உங்களை அவர் ஒரு சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டார். ஒரு நபருக்கு முன்பதாகவும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எந்த சத்துருவின் சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பயங்களை நீர் நீக்கி போட்டு இந்த நாளில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆற்றி தேற்றுகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.